குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லியுமே வந்து ஏர்லியாக எழுந்திரிச்செல்லாம் செஞ்சுட்ருக்க மாதிரி ஏதோ ஒரு நாள் வந்து லேட் ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு க்ரீன் சட்னி அரைச்சி ரைஸ் கூட கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் 2 டம்ளர் அரிசியை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் தான், கலவை சாதம் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ வந்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டாலே போதுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுமே கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க. க்ரீன் பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒயிட் ரைஸை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்பு கொடுக்கும் போதே நீங்கள் வெங்காயம் வேணும்னாலும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து டக்குன்னு குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பிள் தாளிப்பு கொடுத்துருக்கேன். கூடவே நிலக்கடலை, முந்திரி, சீரகம் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டதுமே லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதே வந்து குட்டி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து அடல்ட்டுக்கு பண்ணுற மாதிரி காரம் சேர்த்து பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்க கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே நம்ம ப்ரிப் பண்ணி வச்சுருப்போம். அதனால் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு சைடிஷாக அப்பளம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எந்த ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலுமே ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா தான் கம்ப்ளீட் ஆகும். அதனால் ஊறுகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.